எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு போக்கிரி படத்துல வடிவ சொல்றது உண்மைதான் போல. இன்னைக்கு ஜிம்முக்கு ஜாயின் பண்ற நிறைய பசங்க எத்தனை கிலோ வெயிட் லிஃப்ட் பண்ணணும், எத்தனை செட்டு பண்ணணும்னு தெரியாம ஏடா கூடமா பண்ணி அடுத்த நாள் கை கால் வலி வந்து படுத்துக்கிறாங்க. இதே தப்ப நீங்களும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா எங்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. காமனா ஜிம்முக்கு ஜாயின் பண்ற நிறைய பேர் இந்த 3 கேட்டகரி கீழே தான் வருவாங்க. மசில்ஸை பெருசாகிறதுக்காக வரலாம், அப்படி இல்லைனா என்டியூரன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக வரலாம், அப்படியும் இல்லைனா பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க மசில்ஸை பெருசாகிறது தான் உங்க பிரைமரி கோலா இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமமா உங்களால எவ்வளவு கிலோல ஒரு ரிப்பீட்டேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியுதோ அந்த வெயிட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 10 kgல ஒரு ரிப்பீட்டேஷன் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா அந்த 10 kg எடுத்துக்கோங்க. இந்த 3 செட்ல முதல் செட் எடுத்த 10 கிலோல 1/2%, அதாவது 5 கிலோ வெயிட்ட 10 ரிப்பீட்டேஷன் ஃபர்ஸ்ட் செட்டா பண்ணுங்க. ரெண்டாவது செட் எடுத்த 10 கிலோல 3/4%, 7.5 kg 10 ரிப்பீட்டேஷன் ரெண்டாவது செட்டா பண்ணுங்க. மூணாவது செட் ஃபுல் பர்சன்டேஜ் எடுத்த 10 கிலோல 10 ரிப்பீட்டேஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. இதை வீக்லி ஒன்ஸ் ப்ராக்ரஸ் பண்ணுங்க. இதுவே என்டியூரன்ஸ் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதே 10 கிலோல 10 ரிப்பீட்டேஷன் பண்ணணும். பட் இந்த இடத்துல 10 செட் பண்ணணும். அந்த 10 செட்லயும் ஒவ்வொரு செட்ல ஒவ்வொரு கேஜி மைனஸ் பண்ணிட்டே வரணும். பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதே 10 கிலோல 10 ரிப்பீட்டேஷன் பண்ணணும். பட் இந்த இடத்துல 4 செட் பண்ணணும் ஒரே வெயிட்ல. இந்த எல்லாத்துலயும் வீக்லி ஒன்ஸ் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும். பட் என்டியூரன்ஸ் ட்ரைனிங்ல மட்டும் டெய்லி உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா உங்களால மேக்ஸிமமா எவ்வளவு வெயிட்ல ஒரு ரிப்பீட்டேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த வெயிட்ல இருந்து இந்த 3 மெத்தடையும் ஃபாலோ பண்ணி பாருங்க.